கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்தலே மீண்டுமாக நாம் யாவரும் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடு தொடரும் சாக்கியத்தை பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த நாளில் கூட நாம் தேவனுக்கு மகிமையாக இந்த கருத்தை தொழுகி தொகுக்கணமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 164வது பாடலை நாம் உற்சாகத்தோடு பாடுவோம். திவ்ய ஐக்கியத்தில் நிலை போவேயாக அருஜோதியிலே நடப்போ வல்ல ஆவியினார் தேவ சுத்தம் செய்தார் பெரும் பாக்கியம் பெற்றே வாழ்வோம். கீழ்ப்படிவோம், தேவ சுத்தம் செய்வோம், திருவாக்கை எப்போதும் நம்பி கீழ்ப்படிவோம். மேகம் தோன்றுமானார் அன்பின் சூரியனார் அது இல்லாமல் மறைந்தே போம். சோர்வு சந்தேகமும் அவநம்பிக்கையும் அணுகாமலே முன் செல்லுவோம். கீழ்ப்படிவோம், தேவ சித்தம் செய்வோம், திருவாக்கை எப்போதும் நம்பிக்கையில் படிவோம். எந்த வேளையிலும் இன்பத் துன்பத்திலும் அருள்நாதர் சகாயம் செய்வார். வரும் சோதனையோ மனச்சஞ்சலமோ இவை நீக்கியே பாதுகாப்பார். கீழ்ப்படிவோம், தேவ சுத்தம் செய்வோம், திருவாக்கை எப்போதும் நம்பிக்கை படிவோம். கர்த்தரோடின்பமாய் அந்நியோனியமாய் நீங்காமலே வாசம் செய்வோம். அவர் சொற்படியே உண்மையோடுடனே மன உற்சாகமாய் கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிவோம், தேவ சுத்தம் செய்வோம், திருவாக்கை எப்போதும் நம்பிக்கை படிவோம். ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, இந்த நாளும் நாங்கள் ஒருமித்து கூடி பிதாவே உம்மை ஆவியோடு தொழுதும் சாக்கியத்தை பெற்றமைக்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறோம். இந்த நாளில் கூட பிதாவே நாங்கள் வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம். கேட்டு உள்ளத்தை திறந்தல் பிதாவே, முது வார்த்தைகள் நாங்கள் கேட்டு மனதிலே பதிய வைத்து அதை மற்றவர்களுக்கு சொல்லத்தக்க வாய்ப்பளித்தாரும். காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இந்த நாளில் நன்றாக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை நாம் ஆவியோடு தொழில் சாக்கியத்தை பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செல்வோம். எனக்கு அன்பார்ந்தே நாம் மீண்டுமாக இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். கடந்த வாரத்தில் 1ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். 1ஆம் அதிகாரத்திலே 3 பாகங்களாக பிரித்து நாம் ஆராய்ந்து பார்த்தோம். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரோடு கூட பேசினதை, கட்டளிட்டதை நாம் நிச்சயம் ஆராய்ந்து பார்த்தோம். அதாவது யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான். இன்னும் சில நாளுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையினால் என்ன செய்யுங்கள்? எருசலேம் விட்டு போகாமல் காத்திருங்கள். பரிசுத்த ஆவியின் பலனடைந்து யூதேயா, எருசலேம், கலிலேயா இன்னும் அநேக இடங்களுக்கு என்ன செய்யுங்கள்? எனக்கு சாட்சியாக சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரோடு கூட பேசின விஷயம் பார்த்தோம். அடுத்ததாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் கண் முன்பதாக பரமேறி செல்வதை நாம் பார்த்தோம்.
அப்போஸ்தலர் அனைவரும் கலிலேய நாட்டை சேர்ந்தவர்கள். அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்த பொழுது வெண் வஸ்திரம் தரித்திருந்த தூதர்கள் வந்து அவரோடு பேசுகிறார்கள். கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்தீர்கள்? உங்கள் கண்கள் முன்பதாக பரலோகத்துக்கு சென்றவர் மீண்டுமாய் வருவார்கள் சொல்லி அந்த தூதர்கள் சொன்னதை அப்போஸ்தலர் கேட்டு ஒரு ஓய்வு நாள் பிரயாணம் பண்ணி என்ன செய்கிறார்கள்? ஒலிவ மலையின் எருசலேம் வருகிறார்கள். அந்த எருசலேமில் மேல் வீட்டிலே அப்போஸ்தலர்கள் 11 பேர் கூட மரியாளும் மற்றும் மகதலேன மரியாளும் அங்கு கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த 3வது பாகமாக யூதாஸ் காரியோத்துக்கு பதிலாக ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீத புஸ்தகத்தில் தாவீது சொன்னதை நினைவு கூறும்படியாக அந்த இடத்திலே 120 சீசர்கள் சொன்னால் சகோதரர்கள். அங்கு சீசிகள் சகோதரர்கள் இல்லை, சகோதரர்கள் மாத்திரமே 120 ஒன்று கூடி சீசர்களாக கூடி அந்த சீசர்கள் 120 மத்தியிலே பேதுரு கூறுகின்றார். அதாவது காட்டி கொடுக்கப்பட்ட யூதாசுக்கு பதிலாக அந்த கண்காணிப்பின் ஒருவன் பெற வேண்டும் என்று சொல்லி சங்கீத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை பார்த்தோம். அதுபோல் நினைக்கிறார்கள், யூதாசுக்கு பதிலாக சீட்டு போட்டு மத்தியாவை தேர்ந்தெடுக்கிறார்கள். இது 1ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவம். மத்தியாவை தேர்ந்தெடுத்த பிற்பாடு அடுத்த அதிகாரத்துக்கு வருவோம் பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நாம் இந்த நாளில் ஆராய்ந்து பார்க்கலாம். பாருங்கள். பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். பெந்தேகோஸ்து நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் என்றால் அப்போஸ்தலர்கள் அத்தனை பேரும் 12 பேரும் 11 அப்போஸ்தலர்கள் கூட மத்தியாவும் அப்போஸ்தலனாக சேர்த்துக் கொள்ளப்பட்டால் அந்த 12 பேர் செய்தார்கள். பெந்தேகோஸ்து நாள் வந்தபோது ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். இந்த வசனத்தை இன்றைக்கு அநேகர் தவறாக புரிந்து அவர்கள் எல்லாரும் என்று சொன்ன வசனத்தை 120 பேர் என்று சொல்லி நினைக்கிறார்கள். இன்றைக்கு தப்பான ஒரு போதனையை இன்றைக்கு நினைக்கிறார்கள், மக்கள் மத்தியில் திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லும் பொழுது, யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் இன்னும் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலருக்கு தான் ஆண்டவராகிய இயேசு சொன்னாரே தவிர அந்த 120 பேருக்கு அல்ல. ஆக இந்த அப்போஸ்தலர்கள் மாத்திரம் நினைச்சார்கள், இங்கு ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறார்கள். எனக்கு அன்பாங்களே, பெந்தேகோஸ்தே நாள் என்பது யூதர்கள் வழக்கத்தின்படி 3 பண்டிகையை கொண்டாடுவார்கள். ஒன்று ஆசரிப்பு கூடார பண்டிகை, மற்றொன்று பஸ்கா பண்டிகை, அடுத்தது பெந்தேகோஸ்தே பண்டிகை. பாருங்கள், ஆசரிப்பு கூடார பண்டிகைக்கும் பஸ்கா பண்டிகைக்கும் இடைவெளியிலே அநேக நாட்கள் இருப்பதனால் ஆசரிப்பு கூடார பண்டிகை எருசலேமில் கொண்டாடிவிட்டு அவர்கள் தங்கள் இல்லங்களுக்கு சென்று விடுவார்கள். ஆனால் பஸ்கா பண்டிகைக்கு வருகின்றவர்கள் பெந்தேகோஸ்தே பண்டிகையை முடித்துவிட்டு போவதற்கு என்ன செய்வார்கள்? அதற்கேற்ற துணிமணிகள்லாம் கொண்டு. காரணம் என்னவென்றால், பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நாள் தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. ஆகவே பஸ்கா பண்டிகைக்கு வருகின்றவர்கள் மீண்டுமாக திரும்பி போய் பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு வர முடியாதுன்னு சொல்லி என்ன செய்வார்கள்? அந்த 50 நாளுக்குரிய சாப்பாடு, செலவு, துணிமணி எல்லாவற்றையும் கொண்டு பஸ்கா பண்டிகை முடித்துவிட்டு பெந்தேகோஸ்தே பண்டிகை முடித்துவிட்டு தான் செய்வார்கள். அவர்கள் தங்கள் சொந்த இல்லங்களில் செல்வார்கள். அதனால் பஸ்கா பண்டிகை என்றால் பெந்தேகோஸ்தே பண்டிகை என்பது பாருங்கள், பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நாள் தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. வாசிக்கலாம் பாருங்கள். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பாருங்கள். ஏழாம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போதன பலியை செலுத்த கடவுளாம். 7ஆம் ஓய்வு நாள், 7ஆம் ஓய்வு அன்று ஒரு வாரத்தில் 7 நாள், 7வது ஓய்வு நாள், அது 7ஆம் ஓய்வு நாள். அதாவது 7 ஓய்வு நாள் சொல்லும் பொழுது
ஏழேல் 49 நாட்கள். 41 நாட்களுக்கு மறுநாள் அதுதான் 50வது நாள். அந்த 50வது நாள் தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை முக்கியமாக பாருங்கள், அந்த நாளில் திரளான ஜனங்களுக்கு கூடி வர வேண்டும். அந்த திரளான ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனம் வர வேண்டும் என்று சொல்லி, இந்த சம்பவம் நடப்பதற்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிக்கிறார். பாருங்கள், வாசிக்கலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் பாருங்கள். ஏசாயா 2ஆம் அதிகாரத்தில் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாக பர்வதங்களின் கொடுமுடி ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி, இதே போல மீகா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். ஆமாம், இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாகத்தான் பெந்தேகோஸ்தே நாளை பரலோகத்தின் தேவன் தெரிந்து கொண்டார். அந்த பெந்தேகோஸ்தே நாளில் தான் அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் பெற்று அங்குள்ள மக்களுக்கு, கூடி வந்த மக்களுக்கு நினைத்தார்கள், கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறார்கள். வாசிப்போம் பாருங்கள். அந்த நாளில் நடந்த சம்பவத்தை பார்க்கலாம். பாருங்கள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை மீண்டுமாக ஆராய்ந்து பார்க்கலாம். பாருங்கள், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சரியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பாருங்கள், அதாவது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் அல்ல, முழக்கம் போல வானத்திலிருந்து சரியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அப்போஸ்தலர்கள் இருந்த அந்த வீடு முழுவதும் பரிசுத்தாவியானவரால் நிரப்பினார். அது முழுவதுமாக நிரப்பினார்கள். அந்த பரிசுத்தாவின் மூலமாக அவர் ஞானஸ்நானம் பெறுவதற்காக அந்த வீடு முழுவதும் பரிசுத்தால் நிரப்பப்பட்ட பொழுது அப்போஸ்தலர்கள் செய்தார்கள், பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அது மாத்திரம் பாருங்கள், அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல, அக்கினிமயமான நாவுகள் அல்ல, நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. நாவு தெளிவாக பேசக்கூடிய, சத்தியத்தை சத்தியமாக சொல்லக்கூடிய ஒரு அருமையான நாவு அவர்களுக்கு தேவன் கொடுத்தார். ஆகவே சத்தியத்தை போதிக்கூடிய அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பாருங்கள், அடுத்த வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். இந்த இடத்தில் வெவ்வேறு பாஷை என்று சொன்னால், இந்த அப்போஸ்தலர்கள் கலிலேய நாட்டைச் சேர்ந்தவர்கள். கலிலேய பாஷை மட்டும்தான் இவர்களுக்கு பேச தெரியுமே தவிர மற்ற பாஷைகள் தெரியாது. பாஷை என்று சொன்னால் அது சமஸ்கிருத வார்த்தை, ஆனால் அது தமிழிலே அழகாக மொழி என்று சொல்வார்கள். மொழி இது அந்நிய மொழி, அதாவது அப்போஸ்தலருக்கு தெரியாத மற்ற மொழிகள். அப்போஸ்தலருக்கு கலிலேய பாஷை மட்டும்தான் தெரியும், ஆனால் மற்ற அந்நிய மொழிகளில் அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். என்ன பேசினார்கள் பாருங்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாலும் இருந்து வந்து தேவ பக்தி உள்ள யூதர்கள். பாருங்கள், தேவ பக்தி உள்ள யூதர்கள், அதாவது பழைய பாட்டின் காலத்திலே மோசையின் பிரமாணத்தின்படி வாழ்ந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் என்றால், அதாவது
ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குடைய மகன் யாக்கோப்பு. அந்த யாக்கோப்புக்கு பிறந்தவர்கள் தான் 12 குமாரர்கள். அந்த 12 குமாரர்களில் அதாவது 8 கோத்திரங்கள் பிரிந்து போனது. 2 கோத்திரங்கள் தென்பகுதியில் வந்தது. அந்த 2 கோத்திரங்கள் தான் யூதா கோத்திரம். அந்த யூதர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? அங்கு வந்து கூறினார்கள். இவர்கள் எல்லாம் தேவ பக்தியுள்ள யூதர்கள். பாருங்கள், அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். பாருங்கள், அந்த யூதர்கள் வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள், வெவ்வேறு பாஷை பேசக்கூடியவர்கள். அவர் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, என்னடா நாம் நம்முடைய சொந்த பாஷையில் பேசுகிறதை கேட்கிறோமே என்று சொல்லி கலக்கமடைந்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஏனென்றால் பேசுகிறவர்கள் கலிலேய நாட்டை கலிலேய பாஷை தான் தெரியும். எனக்கு அன்பானே, இது தேவனால் கொடுக்கப்பட்டு ஒரு பெரிய அற்புதம், ஒரு பெரிய அடையாளம். அப்போஸ்தலர்கள் தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய வசனத்தான் சொல்கிறார் என்பதை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, அவருடைய வார்த்தை விசுவாசிக்கும்படியாக தேவன் அப்போஸ்தலருக்கு செய்த ஒரு பெரிய அற்புதம். பாருங்கள், அது மாத்திரமல்ல, எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவாம். இந்த அப்போஸ்தலர்கள் கலிலேய நாட்டைச் சேர்ந்தவர்கள். ஆகவே பேசுகிற எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பாருங்கள், எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இவர்கள் கலிலேய பாஷைத்தானே தெரியும், இப்படி இருக்க நம்முடைய ஜென்ம பாஷையில் இவர்கள் பேசுகிறார்களே, இது எப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். யார் யார் பாருங்கள் கூர்ந்தவர்கள்? பார்த்தரும், மேதரும், எலாமித்தரும், மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிக்கியா, பம்பிலியா, எகிப்தின் தேசத்தார்களும், சிரேனை பட்டணத்தை சுற்றிருந்த லீபியாவின் திசையில் குடியிருக்கிறவர்களும், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும், யூதரும், யூத மார்க்க அமைந்தரும், கிரேத்தரும், அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷையில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோம் என்றாராம். அவர்கள் வெறுமனே கத்தவில்லை, வெறுமனே அர்த்தமில்லாமல் பேசவில்லை. அவர் ஒவ்வொருவரும் தேவனுடைய மகத்துவத்தை பேசினார்கள், தேவனுடைய வார்த்தையை பேசினார்கள். ஆகவேதான் அன்றைக்கு அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை செய்து அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், தேவனுடைய மகத்தை என்ன பேசினார்கள் பாருங்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு என்னமாய் முடியுமோ என்று ஒருவர் சொல்ல எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, என்னடா அவர் சின்ன பாசை நாம் கேட்கிறோமே, என்னவா முடியுமோ என்று சொல்லி என்ன செய்தார்கள்? ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் அதில் ஒரு சிலர் பாருங்கள், மற்றவர்கள் சொன்னால் தேவனை விசுவாசியாதவர்கள், தேவனுக்கு விரோதமானவர்கள் சிலர்கள் பாருங்கள், இவர்கள் மதுபானத்தினால் இருந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பாருங்கள். எவ்வளவு ஒரு அலட்சியமாக தேவனுக்கு விரோதமாக சொல்கிறார்கள். இவர்கள் மதுபானத்தினால், குடிவெறியினால், அவர்களுக்கு அர்த்தம் பிரியவில்லை என்று சொன்னார். அவர்கள் பிரியவில்லை சொன்னால் இப்படித்தான் சொல்வார்கள், இவர்கள் மதுபானத்தினால் பேசுவார்கள். ஆனால் அதற்கு பேதுரு சொல்கிறார் பாருங்கள், அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று பாருங்கள், 120 பேரும் சொல்லவில்லை. அங்கு என்ன செய்கிறார்கள்? அந்நிய பாஷை பேசினவர்கள், கர்த்தருடைய வசனத்தை சொன்னவர்கள் 11 அப்போஸ்தலர்கள் தான். அந்த 11 கூட நின்று அவர்களை நோக்கி, உரத்த சத்தமா, யூதர்களே, எருசலேமில் வாசம் என்கிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளை செய்து கொடுங்கள், என் வார்த்தைக்கு செய்து கொடுங்கள். நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள். இவர்கள் மதுபானத்தில் பேசவில்லை. யூதர்களே, சற்று கவனமாய் கேளுங்கள். என்னவென்று பாருங்கள், நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாக இருக்கிறது. தீர்க்கதரிசியாக யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தீர்களாம். பாருங்கள், யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 வாசித்தால் தெரியும். யோவேலில் உரைக்கப்பட்டபடி இது நடந்தது. என்ன சொன்னார் பாருங்கள், கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அந்த ஆவி என்ன? தேவனுடைய ஆவியின் கனியிலே
முதலாவது கனி அன்பு பாருங்கள். அந்த அன்பை தேவன் எல்லார் மேலும் ஊற்றுகின்றார். அந்த அன்பு அளவிட முடியாத அன்பு. அந்த அன்புக்கு அகைப்பு என்று பெயர். அந்த அன்புக்கு உயரம் கிடையாது, நீளம் கிடையாது, அந்த அளவுக்கு தேவன் தமிழ்குமாரன் கொடுத்து நம் மீது அன்பு கொண்டு எல்லார் மேலும் அந்த அன்பு ஊற்றினார். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனைகளை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களில் நாவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்த மக்கினி புகைக்காராகிய அதிசயங்களும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்கிறவர் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்து கடந்த நேரத்தில் கூட பேதுரு இந்த நியாயத்தீர்ப்பை குறித்து பேசுகிறார் பாருங்கள். தப்பித்துக் கொள்ள வேண்டும். தேவன் நிச்சயமாக என்ன செய்வார்? நமக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார். அந்த நாள் என்ன செய்யக்கூடாதாம்? நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், ஏமாற்றப்படக்கூடாது. ஆகவே நீங்கள் கவனமாக கேளுங்கள். இது மதுபானிகள் நாங்கள் பேசவில்லை. தேவன வசனத்தை தேவன மகத்தை பேசுகிறார்கள். தொடர்ந்து பாருங்கள். அப்பொழுது இஸ்ரவேலிலே நான் சொல்லும் வார்த்தைகளை கேள். அப்பொழுதுதான் பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை அங்கு பிரசங்கித்தார். இயேசு கிறிஸ்துவை இந்த யூதர்கள் என்ன செய்தார்கள்? அக்கிரமா கையில் ஒப்புக் கொடுத்தார்கள். பாருங்கள், சொல்கிறார், இஸ்ரவேல் நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்களையும் அற்புதங்களையும் அடையாளம் நடப்பித்து அவரினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நினைத்திருந்த ஆலோசனைபடியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்கார கையினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலைக்கலாம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை, சத்தியத்தை, நற்செய்தியை பேதுரு அந்த ஜனங்களுக்கு பிரசிக்கிறார். பாருங்கள், பரலோகத்து தேவன் உலக மக்களாக நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், தேவப்பிரியாக மாற வேண்டும் என்று சொல்லி தம் நேசகுமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். பாருங்கள், யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பரான குமாரனை விசுவாசிக்கன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்தியத்தை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் ஒருத்தர் அன்பு கொண்டார். அந்த அன்பை பற்றி இங்கே பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசுவை நீங்கள் என்ன செய்தீர்கள்? அக்கிரமக்காருக்கு ஒப்பு கொடுத்தீர்கள். அவர் சிலுவையில் அறிந்து ஆணி எடுத்து கொலை செய்தீர்கள். ஆனால் பாருங்கள், தேவன் அவருடைய மரண உபாதியின் கட்டை அவிழ்த்து அவர் எழுப்பினால் அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் எனது வலது பாதத்தில் இருக்கிறார். அதனால் என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு கழிவு கொண்டது, என் மாம்சமும் நம்பிக்கையோரை தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்த அழிவை காணவிட்டு ஜீவ மார்க்கங்கள் எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினாலும் நிரப்புவீர் என்று சொல்கிறான். தாவீது சொன்னார். முதலாக பெந்தேகோஸ்தே நாளன்று கிபி 33வது வருடத்திலே பேதுருவின் மூலமாக ஜீவ மார்க்கமானது அங்கு பிரசங்கிக்கப்பட்டு இதை தாவீது ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். தீர்க்கதரிசனமாக இருந்திருக்கிறார். தாவீதுக்கு சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாக இங்கே என்ன செய்து நடைபெற்று கொண்டு வருகிறது. பேதுரு இதை பிரசங்கித்தார். எல்லாரும் கேட்கிறார்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். சகோதரி, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உடனே தைரியமாய் பேசுவதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் எனப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்திருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மாம்சத்தின்படி உன் சன்னதியிலே கிறிஸ்துவை எழுப்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியமிழந்ததை அறிந்துவிடினான். அவன் கிறிஸ்துவுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழலை குறித்து சொன்னானாம். அந்த யூத தலைமத்திலே
யூதர்கள் அதிகமாக நேசிப்பது, அதிகமாக தலை வணங்குவது தாவீது ராஜாவை. அந்த தாவீது சொல்லிக்கிறாரே, உங்கள் கோத்திரத்தான தாவீது சொல்லிக்கிறாரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவார், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் என்று சொல்லி அருமையானவர்களே, பேதுரு இதை பிரசங்கித்த போது அந்த ஜனங்கள் அதை திரளான ஜனங்கள் ஏசியா சொன்னது போல, இயேசுவிலிருந்து கட்டிட வசனம் புறப்படும் என்று சொன்னது போல அங்கு கட்டிட வசனம் புறப்பட்டது, பேதுரு மூலமாக பிரசங்கிக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து சொன்னார். மத்திய 16ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கும் பொழுது, பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தபடினான், அங்கே ஜீவனும் தேவனுக்குமாறு சொன்னபடினான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து, நீ சீமோனின் குமாரனாகிய, அதாவது யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சம் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பருவத்தின் பிதா உனக்கு வெளிப்படுத்தினான். ஆகவே நீ பேதுருவாய் இருக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்ய தெருவுக்குள் அவனுக்கு தருகிறேன். நீ புலோகத்தில் எவர்களை கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்படும், நீ பூலோகத்தில் எவர்கள் கட்டமைக்கிறாயோ அது பரலோகத்திலும் அவிழ்க்கப்படும் சொன்னார். அந்தபடி ஆண்டவராகிய இயேசு சொன்ன 6 மாதத்துக்கு பிற்பாடு இங்கே பேதுரு கர்த்தருடைய வசனத்தை பிரசி, அதாவது பரலோகத்தின் திறவுகோல். பரலோக திறவுகோல் என்பது தேவனுடைய வார்த்தை. இங்கே பேதுரு பிரசிக்கின்றான். எனக்கு அன்பாந்திலே திரளான ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த இடத்துல வாசித்தோம் 17 பாசிக்காரர், 17 நாட்டைச் சேர்ந்தவர்கள். எத்தனை லட்சமோ எத்தனை பேர் தெரியாது, ஆனால் அத்தனை பேரும் தேவ வசனத்தை கேட்டார்கள். ஆனால் அது என்ன செய்யவில்லை, அதை விசுவாசிக்கவில்லை. தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்கள். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சியாக இருக்கிறோமா? அப்போஸ்தலர்கள் சாட்சியாக இருந்தார்கள். இயேசு இந்த உலகத்தில் ஜீவித்த பொழுது அவர் செய்த அடையாள அற்புதத்தை அப்போஸ்தலர்கள் கண்ணார கண்டார்கள், பார்த்தார்கள். அதே போல் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை, சிலுவையில் தொங்கினதை, மரித்ததை, அடக்கமெனப்பட்டதை பார்த்தார்கள், உயிரோடு எழுந்ததை பார்த்தார்கள், இயேசுவை தொட்டு பார்த்தார்கள். ஆகவே அவர் சொன்னார்கள், நாங்கள் அதற்கு சாட்சி. இயேசு உயிரோடு எழுந்ததற்கு நாங்கள் சாட்சி இருக்குன்னு சொன்னார்கள். அது மாத்திரமில்லை, அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளையே வாக்குத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பற்றி நீங்கள் இப்பொழுது காண்கிறது கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தறினாராம். சத்தியத்தை பொழிந்தறினார். அந்த சத்தியத்தை நாங்கள் பேசுகிறோம், அந்த உண்மையை சொல்லுகிறோம். அரிமாளி இதை சொன்னார்கள். நீர் எனது வலது வாசலில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவனை சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறார். தாவீதை சொல்லியிருக்கிறார். கோத்தரனாய் தாவீதை குறித்து பேசுங்க. அது மாத்திரமில்லை, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக மாற்றினார் என்று சொல்லி இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறியக்கிறலாம். நீங்கள் எந்த இயேசுவை சிலுவையில் அறிந்தீர்களோ, எந்த இயேசுவை அக்கிரமார்க்கை ஒப்பு கொடுத்து கொலை செய்தீர்களோ, அந்த இயேசுவை தேவனோடு எழுப்பி அவர் 40 நாட்கள் எல்லாருக்கும் தரிசனமாக செய்து அவர் பரலோகத்திலே பரலோகத்தின் தேவனுடைய வலது பாதத்தில் வீற்றிருக்கிறார். அவரை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக மாற்றினார். அவர் ஆளுகை செய்யக்கூடியவராக, அவர் ஆண்டவராக அவர் மீண்டும் நம்மை வந்து நியாயந்திருக்கப் போகிறார். இதை கேட்ட பொழுது எல்லாரும் கேட்டார்கள். அதிலே விசுவாசித்தவர்கள் என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலர் வந்து அப்போஸ்தலத்துக்கு என்ன கேட்க பாருங்கள். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரை பார்த்து, சகோதரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்களாம். எல்லாரும் எப்படி கேட்கவில்லை, ஒரு குறைந்த ஜனங்கள் தான். அதை கேட்டவர்கள் வந்து அப்போஸ்தலத்தை கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட இயேசுவை நாங்கள் கொலை செய்தோம், இப்படிப்பட்ட இயேசுவை அக்கமாக்கால் ஒப்பு கொடுத்தோமே, அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்ட பொழுது பேதுரு அவர்கள் நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்றே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் சாணம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறலாம். இந்த இடத்துல பாருங்கள், பேதுரு பிரசங்கத்தை அந்த இடத்துல கேட்டார்கள். கேட்டு அதை விசுவாசித்தார்கள். விசுவாசித்த பிற்பாடு அவர்கள் அப்போஸ்தலரை பார்த்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொன்னார்கள், நீங்கள் மனம் திரும்பி
பழைய பாமான் ஜீவித்திலும் மனம் திரும்புங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயில் அறிக்கை செய்யுங்கள். அதுக்கு பிற்பாடு பாவம் மன்னிப்புக்கென்று நாம் சாணி பெறுங்கள். அப்பொழுது பரிசுத்தான் வருத்தி பெறுவீர்கள். அறிமான அது மாற்றமில்லை. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வடவிலுக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொல்லலாம். சத்தியத்தை விசுவாசியாதவர்கள், சத்தியத்தை கீழ்ப்படியாதவர்கள் அங்கிருக்கிறார்கள். அவர் மாறுபாடுள்ள சந்ததி. சத்தியத்தை கேட்டு விசுவாசித்துக்கலாம் அப்போஸ்தலருக்கு அப்படி கேட்கிறார். நீங்கள் இந்த சந்ததி விட்டு விலகி உங்களை செய்கள் காத்துக்கொள்ளுங்கள், உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் நாசானை பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். ஆமரிமார்களே, பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டவர்கள், பேதுரு மூலமாக தேவ வார்த்தையை கேட்டவர்கள், அதை கேட்டு விசுவாசித்தார்கள். ரோம சபைக்கு பவுல் எழுதும் பொழுது விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாகவே தேவ வார்த்தை கேட்டதினால் விசுவாசம் வந்தது. விசுவாசம் வந்ததினால் மனம் மாறினார்கள், கீழ்ப்படிந்தார்கள், நாசானை பெற்றார்கள். எத்தனை பேர்? கிட்டத்தட்ட 3000 பேர் சேர்த்துக்கு முதலாக கிபி 33வது வருடத்திலே பெந்தேகோஸ்து நாளன்று பேதுருவின் முதல் பிரசங்கத்தின் மூலமாக 3000 பேரை கொண்டு கர்த்தர் சபையானது ஸ்தாபிக்கப்பட்டு பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம்தான் சபை உருவானதற்கு, சத்தியம் பிரசங்கிக்கப்படுவதற்கு, பேதுரு மூலமாக சுவிசேஷமானது போதிக்கப்படுவதற்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான அதிகாரமாக இருக்கிறது பாருங்கள். அன்றைய 3000 பேர் கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்தார்கள். 3000 சபையை சேர்க்கும். இதுதான் சபை, இது கர்த்தருடைய சபை. ஆனால் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள், அதாவது யார்? அந்த கிறிஸ்துவுக்கு பிறந்த அந்த 3000 பேர் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்து ஒவ்வொரு வாரத்திலும் தோறும் என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலர் உபதேசத்தை கேட்டார்கள், ஜெபித்தார்கள், அந்யோன்யமாக இருந்தார்கள். வாரத்துக்கு முன்னாக கர்த்தர் பந்தியில் பங்கு பெற்றார்கள், அப்பம் பெற்றார்கள், தேவனுக்கு பிரியமாக உறுதியாக இருந்தார்கள். அது மட்டுமில்லை, விசுவாசிகள் எல்லாரும் பயமுண்டாயிற்று. அப்போஸ்தலரால் அநேக அற்புதங்கள் அடையாளம் செய்யப்பட்டதாம். அப்போஸ்தலர் தேவனுடைய மனிதர்கள், அவர் பேசுகிற தேவனுடைய வார்த்தை என்பதை நிரூபிப்பதற்காக, கர்த்தரை உறுதிப்படுத்துவதற்காக அப்போஸ்தலர் அநேக அடையாளங்கள் அற்புதங்களை செய்தார்கள். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தை பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையான தக்கதாக அவைகள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கவனமில்லாத விரியத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்பவர்களை கர்த்தர் அன்னமும் சபையை சேர்த்துக் கொள்ளலாம் அறிவார்கள். கிறிஸ்துவின் வசனத்தை கேட்டவர்கள் தேவனை பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாயிருந்தார்கள். ஒருவனும் தனக்குரியதை எனக்கு உனக்கு சொல்லவில்லை, எல்லாருக்கும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். முதலாக கிறிஸ்துவ குடும்பமாக, கிறிஸ்துவ ராஜ்யமாக, கிறிஸ்துவ சபையாக எல்லாரும் ஒன்றாயிருந்து ஒன்றாக புசித்து ஒன்றாக சென்றார்கள். நாளுக்கு நாள் சபை வளர்ந்து கொண்டே வந்தது. ரட்சிக்கப்பள்ளி கர்த்தர் அனுதினமும் சபையை சேர்த்து கொண்டு வந்தார். பாருங்கள், இந்த 2ஆம் அதிகாரத்திலே இவ்வளவு அருமையான சுவாரஸ்யமான சத்தியத்தை நாம் கேட்டோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் மறக்க முடியாத ஒன்று, அதை மனதிலே பதிய வைத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர் மட்டும்தான் பரிசுத்தவான்களாக பெற்றார்கள். அப்போஸ்தலர் தான் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்தார்கள். அது அடையாளப்படுத்தும். எப்படிப்பட்ட அடையாளம்? எல்லா பாசக்காரரும், எல்லா மொழிக்காரரும் சத்தியத்தை கேட்கிற அளவிலே என்னானது, அவர்கள் ஜென்ம பாசையிலே பேசி எல்லா சத்தியத்தை கேட்டார்கள். அப்படி சத்தியத்தை கேட்டினால்தான் 3000 பேர் கிறிஸ்துவுக்கு பிறந்தார்கள். எனக்கு அன்பாந்தரே, இது எவ்வளோ அருமையான உண்மையான சத்தியம் பாருங்கள். இந்த சத்தியத்தை நாம் மற்றவர்கள் சொல்ல வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே இது ஒரு அருமையான சத்தியம். சபை முதலாக உருவாக்கப்பட்டது, ஸ்தாபிக்கப்பட்டது எத்தனை நபர்களோடு இதை சொல்லி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே
தெளிவாக பார்க்கலாம். பெந்தெகோஸ்து நாள் என்பது வாரத்தின் முதல் நாள். வாரத்து முதல் நாளிலே முதலாக பேதுரு முதல் பிரசங்கத்தின் மூலமாக கிபி 39ஆம் வருடத்தில் எருசலேமிலே சபையால் ஸ்தாபிக்கப்பட்டது. அது கர்த்தர் சபையர்மாள். இந்த சத்தியத்தை நம் மற்றவர்களுக்கு போதிப்போம். தேவன் தாமே இந்த வசனத்தையும் கேட்டு நம் மனைவி ஆசிப்பார். அன்பார்ந்த கவனத்திற்கு என் நன்றியை நான் சொல்கிறேன். ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த எங்கள் பருவத்தின் நல்ல பிதாவே, இந்த நாளும் நாங்கள் அனைவருமாக ஒன்று கூடி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை ஆராய்ந்து பார்க்க கொடுத்து கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க ஞானத்தை எங்களுக்கு தாருமையா. இந்த உண்மை எல்லோரும் அறிந்து கொண்டு உமக்கு கீழ்ப்படிய வாய்ப்பளித்தாரும். தொடர்ந்து காத்துக்குள்ளே பெறப்படுத்தும். இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.